நம்ம வந்து நெட்வொர்க் டோபாலஜி லெசன் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் டோபாலஜியில் முக்கியமாக 3 விஷயம் தான் இருக்க போகுது. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க, அதை கிராஃபாக வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? அது ட்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தான் தேவை. நோடு ஒன்று, பிரான்ச் ஒன்று. நோடும் பிரான்ச்னால் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து நம்ம வந்து கிராஃப் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கிராஃப்னால் என்னென்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். ஒரு லீனியர் கிராஃபில் வந்து நிறையா நோட்ஸும் பிரான்ச்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோடை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 பிரான்ச்சஸ் வந்து ஒன் பிளேஸில் மீட் ஆகும்ல, அந்த பிளேஸை தான் வந்து நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ச்னால் என்னென்னா வந்து 2 நோடு இருக்கும்ல, இப்போ இதை தான் நோடுனா 2 நோட்ஸ் இருக்குது, இந்த 2 நோட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பிரான்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் தந்துடுவாங்க. இந்த சர்க்யூட்டில் இருந்து நாம் வந்து கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நோட்னா என்னன்னு சொல்லுவோம். அதே ரீஜனுக்கு பாருங்களேன், நிறையா இங்கிட்ட ஒரு R1 V1 ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, இது ஒரு நோடு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நோடு இருக்குது பாருங்க, B ஒரு நோடு, C ஒரு நோடு, D ஒரு நோடு. ஓகேங்களா? இந்த நோடுலாம் இதுதான் நோடு. நெக்ஸ்ட்டு இந்த நோடெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த ரீஜன் இருக்குது, ரெசிஸ்டர், இந்த வோல்டேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு பிரான்ச். இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், அதுக்கு நெக்ஸ்ட் இது ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி தான், இந்த மாடலில் தான் வரைவோம். அந்த ABCD நோடு இருந்துச்சா, நோடு வரைஞ்சிட்டு இங்கே பிரான்ச் லைன்ஸ் போட்டு வரைவோம். பிரான்ச் லைன்ஸை 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நம்ம நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த நெட்வொர்க் வந்து தந்துடுவாங்க. இந்த நெட்வொர்க்கை தந்துட்டு இந்த ஓரியன்டல் கிராஃப் வந்து வரைய சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த ஓரியன்டல் கிராஃப் கூட தரலாம் மேபி. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்களேன், இங்கே ABCD. ஓகேங்களா? ABCD இதெல்லாம் நோட்ஸு. இது கனெக்ட் பண்ணுறது தான் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏயும் சியும் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஏயும் டியையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷனு, நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷனு. ஓகேங்களா? AD BD CD. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கிராஃப் வரைகிறத வந்து ஓரியன்டல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரியன்டல் கிராஃப் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓரியன்டல் கிராஃப்னால் என்னென்னா, ஓரியன்டல் கிராஃப் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ரா பண்ணோமா, ஓரியன்டேஷன் பண்ணோமா ஒரு நெட்வொர்க்கில், அதாவது இந்த நெட்வொர்க்கை வந்து கிராஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, இதை தான் வந்து ஓரியன்டல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டைரக்ட் கிராஃப்னு சொல்லுவாங்க. அதே இது அன்ஓரியன்டல் கிராஃப்னால் வந்து நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷனை வந்து சொல்லாமல் இருந்தோம்னா, நெட்வொர்க்லையும் கிராஃப்லையும் வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து கொடுக்கலைன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஓரியன்டேஷனை வந்து அன்ஓரியன்டல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இது என்னென்னா, ட்ரீனா என்னன்னு கேட்பாங்க. ட்ரீனா வந்து செட் ஆஃப் பிரான்ச்சஸ் வித் ஆல் நோட்ஸ் நாட் ஃபார்மிங் எனி லூப் ஆர் க்ளோஸ்ட் பார்ட். அதாவது என்னென்னா, நிறைய எல்லா பிரான்ச்சஸும் இருக்கும், எல்லா நோட்ஸோடையும். ஓகேங்களா? ஆனால் வந்து அது லூப்போ இல்லை ஒரு க்ளோஸ்டு பார்ட்டோ வந்து ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி என்னென்னா வந்து ட்ரீ கண்டெய்ன்ஸ் ஆல் நோட்ஸ் ஆன் தி கிராஃப். நம்ம கிராஃபில் வந்து ட்ரீ கிட்டே எல்லா நோட்ஸுமே இருக்கும். அதே மாதிரி அந்த மேலே சொன்ன மாதிரி தான் நோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு பார்ட் வந்து இருக்காது, லூப் வந்து இருக்காது. இப்போ ட்ரீ டோஸ் நாட் கண்டெய்ன் எனி க்ளோஸ்டு பார்ட். இன் ட்ரீ தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் பார்ட் பிட்வீன் எனி பேர் ஆஃப் நோட்ஸ். ட்ரீயில் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னா என்னென்னா கனெக்டட் கிராஃப். பார்ட்னால் ஒன்றும் கிடைக்காது, அது இம்ப்ராப்பர் சப் கிராஃப்னு சொல்லுவாங்க. பார்ட்னா என்னென்னா இம்ப்ராப்பர் சப் கிராஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரீயில் வந்து மினிமம் என் நோட்ஸ் ஆர் டெர்மினல் நோட்ஸ் வந்து 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கனெக்டட் கிராஃபும் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரீ வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேங்க் வந்து N-1 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு N- பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா N ஆர் தி நோட்ஸ் ஆஃப் தி, ஒன்றும் இல்லை, என்னென்னு சொல்கிறாங்கன்னா நோட்ஸை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஈஸியாக சொல்கிறதுக்காண்டி இப்போ பாருங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா வந்து நோட்ஸு. சரிங்களா? பினா வந்து பிரான்ச்சஸ்ஸு. நோட்ஸை வந்து ரோஸுன்னு சொல்லுவாங்க, பிரான்ச்சஸை வந்து காலம்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து N×B அப்படின்னு சொல்லுவாங்க, N×B அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போயுமே வந்து கரண்ட் உள்ளே வந்துச்சுன்னா வந்து ப்ளஸ் சொல்லுவோம், கரண்ட் வந்து வெளியே போச்சுன்னா மைனஸ் சொல்லுவோம். ஆனால் நம்ம கிராஃபில் வந்து இன்கமிங் கரண்ட்டை வந்து மைனஸ்னு, அதாவது மைனஸ் வந்து டினோட் பண்ணணும், அவுட் கோயிங் கரண்ட்டை வந்து ப்ளஸ்ன்னு டினோட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது -1 +1 அப்படின்னு டினோட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு கரண்ட் இல்லாத பிளேஸை வந்து 0 அப்படின்னு டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது ஓகேங்களா. இந்த கிராஃபில் இருந்து நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த டயக்ராமில் இருந்து நம்ம வந்து நோட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா. இந்த 1 2 3 4 இது வந்து நோட்ஸ் ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸுங்கிறது 4. அப்போ இந்த நோட்ஸை வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ச்சஸ் பார்க்கணும். A B C D E F ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போனா 6. அப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து 6. நான் சொன்ன மாதிரி இன்கமிங் அவுட் கோயிங் கரண்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த டயக்ராமை வச்சு நம்ம இன்சிடென்ட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது நான் ரோஸ், இது வந்து காலம்ஸ் ஓகேங்களா. இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏசிங்கிறது வந்து இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னா வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ், அதாவது 4 ரோஸ் இருக்கா, அப்போ 1 2 3 4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 6 பிரான்ச்சஸ் இருக்கா, இப்போ A B C D E F அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸ் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 பிரான்ச் 1 சாரி நோடு 1ல் பிரான்ச் A என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ நோடு 1 இந்த இருக்குது. பிரான்ச் ஏ வந்து என்ன பண்ணுது, வெளியே போகுது. அப்போ வெளியே போச்சுன்னா அவுட் கோயிங் பண்ணுச்சுன்னா என்ன, அது +1. அப்போ பாசிட்டிவ், அப்போ +1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1ல் பி, நோடு 1ல் பி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ நோடு 1ல் பி வந்து உள்ளே வருது. அப்போ இன்கம்மிங்னா மைனஸ், நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ்னா வந்து -1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 1ல் சி பார்க்கணும், சாரி நோடு 1ல் சி பார்க்கணும். இப்போ சி பார்க்கும்போது நோடு 1ல் சி என்ன பண்ணுது, உள்ளே போகுது, இன்கமிங். அப்போ -1 சாரி சி பார்க்கணும். சி பார்க்கும்போது நோட் பாருங்களேன், 1க்கு வந்து பி வருது, ஏ வந்து வெளியே போகுது, எஃப் வந்து வெளியே போகுது ஓகேங்களா. சி வந்து எதுவுமே வரல. அப்போ இல்லைன்னா வந்து நம்ம 0 போட்டணும். நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், டியும் இல்லை 0, ஈயும் இல்லை 0. அப்போ எஃப் பார்க்கணும். இப்போ எஃப் வந்து வெளியே போகுது. அப்போ போகும்போது +, அப்போ +1. இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். இதை வந்து இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ட் மேட்ரிக்ஸில் கம்ப்ளீட் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று டைப் இருக்குது, ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் ரோவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா இது வந்து ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சம்ஸ் பார்ப்போம்.